ஒரு நியூக்ளியர் த்ரெட் கொடுக்கறதுனால தட் டு a military officer giving a nuclear threat means அப்போ அந்த நாட்டோட நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு என்ன இருக்கு. இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில்ன்றதை பாகிஸ்தான் எத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கும். பாகிஸ்தான் நம் மீது தொடுத்தால் நம்ம திருப்பி அடிச்சா பாகிஸ்தான் என்ற நாடு மேப்ல இருக்காது. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி த காஸ்ட்லியஸ்ட் ஸ்பெண்ட். $100 பில்லியன் அதுக்கு செலவு பண்ணாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. கடைசியில் அது எப்படி ஜாம் ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்தியாவோட போர்க்கருவிகள் பிராமோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஆகாஷ், இந்த சிஸ்டம் பேட்ரியாட்டிக் ஈக்குவலாக ஒர்க் ஆயிருக்கு. பாகிஸ்தானோட நார்த் சைடு ஃபுல்லாக சைனீஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் சைடு ஃபுல்லாக யூஎஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ரெண்டுமே பரவாயில்ல, எல்லாமே எஃபெக்ட் ஆயிருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை ஒன்று கூட ரேடார் கேப்சர் பண்ணல. சைனா சொல்றதை நாம் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை, நாம் சொல்வதை சைனா கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. டாலர் டாமினன்ஸை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது பல்வேறு கட்டங்களாக தான் ஒழிக்க முடியும், ஒரேடியாக ஒழிக்க முடியாது. ட்ரேட் என்பது அதிகரித்தாலே டாலரின் தேவை மிக வெகுவாக குறையும். அமெரிக்கன்ஸுக்கு இது மாதிரி ஒரு நடந்தால் அவங்க திரும்பி ரீஇன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இது. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. 2 மாதத்தில் 2 தடவை அசீம் முனீர், பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் யூஎஸ் போயிருக்காரு. யூஎஸ் போனது மட்டும் இல்லாமல் அந்த சாயிலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நியூக்ளியர் த்ரெட் விட்டுருக்கார். half the world டிஸ்ட்ராய் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காரு. முறை ஒரு ஆர்மி சீஃப் ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஜாம்நகர் பிளான்ட் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்காரு. இந்த த்ரெட்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஎஸ்லேருந்து பேசும்போது இதுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு நிரஞ்சன் அவர்கள். நிரஞ்சன் சார், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். யோர் ஓப்பனிங் தாட்ஸ். ஜெயந்த், வணக்கம். ஜெயந்த். ஒளியட்டும் பாகிஸ்தான், கண்டிப்பாக. ஒளியட்டும் பிரிவினைவாதம், கண்டிப்பாக. ஸ்டார்டிங் வித் தட். அடிப்படையாக நான் எடுத்து பார்த்தா ஆசிம் முனீரோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிமோட்டாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா வி ஆர் டூயிங் அ பிக் மிஸ்டேக். ஏன்னா ஒரு நாட்டின் ராணுவ தளபதி, ஐ டோன்ட் கால் ஹிம் as ஃபீல்ட் மார்ஷல், ஐ கால் ஹிம் as ஃபீல்ட் மார்ஷல் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பசஸ். ஸோ அவர் பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு 2வது விசிட், தட் டூ ஃபார் கிவிங் சென்ட் ஆஃப் டு மைக்கேல் குரிலா, ஹூ வாஸ் த சென்ட்ரல் கமாண்ட் சீஃப், அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் சீஃபோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு போயிருக்காரு. பிராட் கூப்பர்ன்ட்டு புது கமாண்டர் சார்ஜ் எடுத்திருக்காரு. டேம்பால போயிட்டு அங்கே இஸ் ஸ்போக்கன் டு பாகிஸ்தானி எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி, அதாவது புலம்பெயர்ந்த பாகிஸ்தானியர்களுக்கு. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த மீட்டிங்கே க்ளோஸ் டோர் மீட்டிங், கெப்ட் அ டாப் சீக்ரெட் டில் லாஸ்ட் மூமெண்ட். பயம் என்னடானா, பாகிஸ்தானோட தேரிக்கை இன்சாஃப் இம்ரான் கானோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அங்கே அஜிடேட் பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லலை. செலக்டட் பீப்புளுக்கு தான் இன்வைட்டே கொடுத்துருந்தாங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, he has given a nuclear threat. ஒரு நியூக்ளியர் த்ரெட் கொடுக்கறதுனால that to a military officer giving a nuclear threat means அப்போ அந்த நாட்டோட நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு என்ன இருக்கு, அடிப்படை கேள்வி இது. அப்போ அது நியூக்ளியர் அரிசனல் யார் கண்ட்ரோலில் இருக்கு, இராணுவத்தின் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை சிவிலியன் அத்தாரிட்டி கண்ட்ரோலில் இருக்கா? நாளைக்கு அந்த இராணுவம் கண்ட்ரோலில் இருந்து அது தீவிரவாத கண்ட்ரோல் மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில்ன்றது பாகிஸ்தான் எத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கும்? 4வது முக்கியமான விஷயம், இது அமெரிக்காவிலிருந்து இந்த வார்த்தையை ஆசிம் முனீர் பேசுவதால் அமெரிக்காவுடன் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, அவங்க பர்மிஷனோட, அவங்களோட டைரக்ஷனோட இது பேசுகிறாரா? இன்ஃபேக்ட் அவங்க சொன்னபடி இவர் பேசுகிறாரா இல்லை இவர் தன்னிச்சையாக பேசுகிறாரான்றதே ஒரு கேள்வி மனதில் எழும்புகிறது. ஸோ இதில் பொதுமக்களோட புரிதலுக்கு வேண்டி கேட்குறேன். இப்போ நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு டாக்டரினை நம்ம வச்சிருக்கோம். இந்த டாக்டரின் மாத்திரத்துக்கு உண்டான ஒரு நேரம் இப்போ வந்திருக்கா? அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ஃபீல்டு மார்ஷல்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கிடையாது. அது ரொம்ப மான்ட்காமரி, அது மாதிரி டாப் மோஸ்ட் சாம் மனக்ஷா, அதே மாதிரி உங்களுக்கு எர்வின் ரோமல், இந்த போல பெரிய பெரிய கமாண்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி. They don't retire. Yes, they don't retire, they serve for life. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இப்படி பேசும்போது நம்ம நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இந்த நேரத்தில் வச்சுருக்கோமா, இல்லை இங்கே ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரின்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பேரடைம் இருக்க வாய்ப்புகள் உண்டா? ஆஸ் ஆஃப் நோ கவர்மெண்ட் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா வி ஹாவ் த ஆல்ரெடி அதிலேயே கிளியராக சொல்லியிருக்கோம், வில் ட்ரை டு கெட் மினிமம் டிட்டரன்ஸ்னு இருந்த வார்த்தையை மினிமம் எடுத்துட்டோம். இப்போ கிரெடிபிள் டிட்டரன்ஸ்னு சொல்லியிருக்கோம். 3வது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்காது, we'll strive to achieve second strike capability.
அப்போ இருந்தது. இப்போ வி ஹவ் ஆல்ரெடி செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. பாகிஸ்தான் நம் மீது தொடுத்தால் நம்ம திருப்பி அடித்தா பாகிஸ்தான் என்ற நாடு மேப்பில் இருக்காதுன்றது உறுதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தான் கிட்ட அந்த ரிக்விசிட் நியூக்ளியர் பாம்ஸ், அவங்களுக்கு தேவையான நியூக்ளியர் குண்டுகள் இருக்கா இல்லையான்றதே இன்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அவங்க கைரானா அண்ட் சகாய் ஹில்ஸை நம்ம அடித்தப்புறம் மோஸ்ட் ஆஃப் தேர் நியூக்ளியர் அந்த டிவைஸ் அன்னுவாங்க அது தனியாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. எந்த ராக்கெட்டில் வந்து அதை மேட் பண்ணி வைக்க மாட்டாங்க, ஏவுகணையில் வச்சுருக்க மாட்டாங்க, தனியாக வச்சுருப்பாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். தெரிந்து டார்கெட் பண்ணலன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது, ஏர்ஃபோர்ஸும் சொல்லியிருக்கு. பட் டார்கெட் பண்ணியிருக்கோம். நிறைய அவங்களோட அண்டர் கிரவுண்ட் டனல்ஸையும் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் சீல் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். நியூக்ளியர் ஃபால் அவுட்னாலையா? ஆமாம், குக்கிங், ரேடியோ ஆக்டிவ் குக்கிங் அப்படின்வாங்க. உள்ளேயே அது வந்து வெடிச்சு அதுக்குள்ளே இருந்த ஆட்கள் என்ன ஆனாங்க, அந்த ரேடியோ ஆக்டிவ் லீக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஜிப்ட்லேருந்து போரான் எடுத்துகிட்டு வந்து அதை கவர் பண்ணியிருக்காங்க. போரான் வந்து ரேடியோ ஆக்டிவ் லீக்கை கட்டுப்படுத்தும். ரெண்டாவது விஷயம் மீனியேச்சர் எர்த்குவேக்ஸ் அப்படின்வாங்க. 4.5, 4.2, 4. இந்த 5க்குள்ளே இருக்கக்கூடிய எர்த்குவேக், 5க்கு மேலே போகாமல் இந்த சின்ன seismic activity இருந்திருக்கு. அந்த seismic activity அந்த இடத்துல அது எப்போ நடக்கும்டான்னா இது மாதிரி நியூக்ளியர் குக்கிங் நடக்கும்போது தான் நடக்கும். ஸோ பாகிஸ்தான் கிட்ட இந்த குண்டுகள் இருக்கா? அப்படி இருந்தாலும் டாக்டிக்கல் குண்டுகள் சப்-கிலோடன் பாம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு த சேம் பாயிண்ட் சார், இப்போ யூஎஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபீல்ட் மார்ஷல் கொடுக்குறாரு, பாகிஸ்தானி ஃபீல்ட் மார்ஷல். அப்போ யூஎஸ் போன்ற ஒரு ஆல் ஸ்ட்ராங் பவர், ஒரு சுப்ரீம் பவர், அது இடம் கொடுக்காமல் இப்படி பண்ணியிருக்காது. ஸோ நிறைய இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, யூஎஸோட வெப்பன்ஸ் ஹேவ் பீன் டிஸ்ட்ராய்ட் இன் திஸ் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ அதனால் யூஎஸ் வாண்டட் டு கிவ் இட் பேக் டு இந்தியா. அதனால தான் இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸு, அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இருக்கிறதுனால நம்மளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பாகிஸ்தானை ஒரு கருவியாக எங்கே பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த கருவியாக பயன்படுத்துறது பல தடவை பண்ணியிருக்காங்க. முதல்ல ரெண்டுத்தையும் ஒரே டெஸ்க் தான் இருக்கும், யூஎஸ் பாகிஸ்தான் இந்தியா டெஸ்க் இருக்கும். டீஹைஃபனேஷன், இப்போ டீஹைஃபனேஷன் பண்ணாங்க, மறுபடியும் ஹைஃபனேஷனை நோக்கி போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆமாம், பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே கண்ணோட்டத்தில் ரெண்டா, அதாவது இந்தியா பாகிஸ்தான் என்றது வேறு என்ற ஒரு அந்த நிலையை எட்டுவதற்கு பல்வேறு ஆண்டுகள் யுஎஸும் இந்தியாவும் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். அந்த ட்ரஸ்ட் ரெண்டு பேருக்கு இடையே உள்ள அந்த ஒரு புரிதலை வளர்த்து கொள்வதற்கு பல்வேறு பிரதமர்கள் அதற்காக பாடுபட்டனர். இன்றளவும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ட்ரம்ப் அதை எல்லாம் தன் செயலால் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டார். பை ட்ரஸ்டிங் பாகிஸ்தான் அண்ட் ஹைஃபனேட்டிங் இந்தியா வித் பாகிஸ்தான். ரெண்டாவது, நூர்கான் பேஸில் பெரிய பேரிழப்பு பாகிஸ்தானுக்கு மாத்திரமல்ல யுஎஸுக்கும் நடந்திருக்கிறது. யுஎஸோட நிறைய அவங்களோட கமாண்ட் சென்டரில் இருந்த நிறைய உபகரணங்கள், இன்க்ளூடிங் அவங்க சைனாவுக்கு எதிராக தொடுப்பதற்காக வைத்திருந்த அர்சனல் உட்பட, அதாவது வைத்திருந்த குண்டுகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் அங்கே சேதமாயிட்டு. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அது வந்து யூஎஸ்க்கு ரொம்பவே பெரிய ஒரு பெரிய மார்க்கெட். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா, இந்தியா நம்மளோட பிரம்மோஸ்லேருந்து நம்மளோட மினி ஷிப்ஸ்லேருந்து பல உபகரணங்கள் வெளிநாட்டில் எல்லா நாடுகளும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பயங்கரமாக பூம் ஆயிருக்கு ஆஃப்டர் 2014. இப்படி இருக்கும்போது யூஎஸோட வெப்பன்ஸோட கிரெடிபிலிட்டி, இந்த இதில் அவங்களோட ஃபைட்டர் பிளேன்ஸு, அவங்களோட சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட், அதோட கிரெடிபிலிட்டி இந்தியா ஒழிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கடுப்பு யூஎஸ்க்கு இருக்குமா? நிறையவே இருக்குது. காரணம் வெறும் ஆப்ரேஷன் சிந்தூரால் மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் ஒரு F-35B ஒன்று தரையிறக்கப்பட்டு காஸ்ட்லியஸ்ட் பிளேன் இன் தி வேர்ல்ட், OLXல வேற விற்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் அது ஏதோ பண்ணி அதை திரும்பி ஏர்லிஃப்ட் ஆச்சு. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி த காஸ்ட்லியஸ்ட் பிளேன். $100 பில்லியன் அதுக்கு செலவு பண்ணாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. கடைசியில் அது எப்படி ஜாம் ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. யூஎஸ் பிலீவ்ஸ் இந்தியா ஹஸ் டன் இட். ரெண்டாவது, இந்தியா வந்து இந்தியாவோட போர்க்கருவிகள் பிராமோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஆகாஷ், இந்த சிஸ்டம் வந்து பேட்ரியாட்டுக்கு ஈக்குவலாக ஒர்க் ஆயிருக்கு, அயன்டோம்க்கு ஈக்குவலாக ஒர்க் ஆயிருக்கு. 90% சார் கில் ரேஷியோ அதோட நம்மளோட சிஸ்டம்ஸோட கில். And no major destruction in Indian cities. No major destruction in Indian cities. But the destruction on Pakistani side, in spite of அதாவது பாகிஸ்தானோட நார்த் சைடு ஃபுல்லாக சைனீஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் சைடு ஃபுல்லாக யூஎஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ரெண்டுமே பரவாயில்ல, எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்க எதுவுமே சென்ஸ் பண்ண முடியல. நம்மளோட
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை ஒன்று கூட ரேடார் கேப்சர் பண்ணல. விச் பிரிங்ஸ் மீ டு அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நிரஞ்சன்ஜி. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருந்தது. என்னென்னா, இட் என்ஜாய்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் யுஎஸ் ஆஸ் வெல் அஸ் சைனா. இப்போது சில நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய எஸ்சிஓ மீட்டு, நம்மளோட அஜித் துவால் அவர்கள் ரஷ்யா சென்றதும், இப்போ அதற்கு முன்னாடி ப்ரிலிமினரி மீட்டிங்ஸ் சைனாவில் இருக்கிறதும், இந்தியாவோட ஒரு ரீஅலைன்மெண்ட்டு, டூ ஏஷியன் ஜாயின்ஸ் ரீஅலைனிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இது வந்துட்டு ஒரு டெம்பரரி கிளிச் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா நினைக்கிறீங்களா? ஐ எம் பாரோவிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆனரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுத்த வார்த்தைகள். எனி ரிலேஷன்ஷிப் cannot be based on congruence but on convergence and divergence. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பல்வேறு விஷயங்களில் நீங்களும் நானும் ஒத்துப்போகவும் இருக்கலாம். ஸோ எந்த விஷயத்தில் ஒத்து போகிறோமோ அந்த இடத்துல ஒன்றா ஒர்க் பண்ணலாம். கருத்து வேறுபாடுகளை பேசி நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பண்ணுவது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இருக்கு தவிர்த்து கான்க்ரூவன்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இல்லை. சைனா சொல்கிறத நாம் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை, நாம் சொல்வதை சைனா கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. இட் இஸ் அ வின்-வின் செனாரியோவில் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம், முழுமையான காரணம் ட்ரம்ப் தான். ஹி ஹாஸ் புஷ்ட் அஸ் டு அ கார்னர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரஷ்யா, இந்தியா, சைனா, இட் இஸ் அ நியோ கோல்டு வார் தட் இஸ் எமர்ஜிங். ஒரு காலத்தில் அந்த கோல்டு வார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரஷ்யா, சைனா ஒரு ஆக்சிஸாக இருந்தது, யூஎஸ் அண்ட் நேட்டோ இன்னைக்கு இருக்க வெஸ்டர்ன் பவர்ஸ் ஒரு ஆக்சிஸாக இருந்தது. அன்னைக்கும் சைனா ஒரு சேட்டலைட் ஸ்டேட்டாக யூஎஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தது. நம்ம நான் அலைன்மெண்ட் பாலிசி பார்த்துட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம மல்டி அலைன்மெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். யூஎஸோட ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸால் வி ஆர் மூவிங் இன் டு த அதர் கேம்ப். அன்னைக்கு வெறும் நம்ம கிட்ட ஐடியாலஜி இருந்தது. ஆல்சோ மிஸ்டர் நிரஞ்சன், இப்போ பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த கோல்டு வார் ஏரால 2 சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க. அது பைபோலார் வேர்ல்டு அப்படின்னு அறியப்பட்டது. இப்போ மல்டி போலார் வேர்ல்டை தாண்டி ஹெட்ரோ போலார் வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம போயிருக்கோம். இதில் ஹெட்ரோபோலார் வேர்ல்டுனா நேஷன்ஸ் மட்டும் என்டிட்டிஸ் கிடையாது, பிஸ்னஸ்மென், அதுக்கப்புறம் பவர்ஃபுல் கார்ப்பரேட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம ஒரு காலத்தில் தாலிபானோட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாது அவங்க அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி இப்போ வி ஆர் ஹேவிங் அ டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் வித் தம். அதே மாதிரி எலான் மஸ்கோட பவர் பாருங்கள். he has communication, micro communication satellites across the globe. யுக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எக்யூப்மெண்ட்டை அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஹெட்ரோபோலார் வேர்ல்டு, இந்த ரீஅலைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தேவையா, இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணோமா? நோ டவுட்ஸ் தட் யூஎஸோட ப்ரெஷருக்கு நம்ம கேவின் பண்ணக்கூடாது. பட் யூஎஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட். வாட் எவர் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிறது ஐ கன்சிடர் இட் அஸ் அ temporary setback. Aberration. Pakistan can be used for pinprick. தேவைப்பட்டால் பாகிஸ்தான் அவங்க இந்தியா கொஞ்சம் குத்தி பார்க்கறதுக்கு, இரிட்டேட் பண்ணுறதுக்கு அவங்க இரிட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் லாங் டேர்ம் கேமில் அவங்களுக்கு தெரியும் இந்தியா இஸ் த ஆஃபீஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ட்டு. அண்ட் தே நோ சைனா இஸ் தி இண்டஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. இதை ரெண்டுத்தையும் அவங்களால இன்னைக்கு இல்லை, ட்ரம்ப் இன்னும் ஒரு 4 டேர்ம் வந்தால் தான் அவரால் ஏதாவது ஒரு மேஜர் சேஞ்ச் எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி எலான் மஸ்கே நான் சுட்டி காட்டுறேன். ஹீ ஹிம்செல்ஃப் டெல்ஸ் we don't have sufficient engineers apart from Indian engineers. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு இஸ் மச் இன்டிகிரேட்டட். இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப்போட பாஸ்டரிங் என்பது மோர் ஆஃப் அ ஹைப்பர்போல். சும்மா இஸ் ஹைப்பர் வென்டிலேட்டிங். நான் அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன், இந்த உருட்டல். இது லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா இங்கே நம்ம லோக்கல் இதில் சும்மா அந்த இது பந்தா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஓவராக ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க. That he is creating, but he also knows that he can't keep this momentum going for a long time. He has a limitation. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் மல்டிலேட்ரல் குரூப்பிங்ஸ், பிரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு காலத்தில் சார்க் இருந்தது, பட் நம்ம அது என்றைக்குமே அதை கேபிட்டலைஸ் பண்ணல, எதுவும் பெருசாக நமக்கு அந்த கிடைக்கல. ஸோ இந்த ஆர்ஐசி அப்படிங்கிறவங்க, இப்போ ரஷ்யா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும், சைனா இருந்தாலும் சரி, இதோட ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ், G2G, B2B, C2C, எது டாமினேட் பண்ணும், எது ஃப்யூச்சரை டிக்டேட் பண்ணும்? ஆர்ஐசியோட ரெலவென்ஸ் கம்பேர் பண்ணால் ஆர்ஐசி இஸ் இன் அ வே there is much take away because சைனாவோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் இந்தியன் ஓஷன் வழியாக தான் பாஸ் ஆகுது. இந்தியன் ஓஷனை சைனா எவ்வளோ ட்ரை பண்ணாலும், அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அமைச்சாலும் எது அமைச்சாலும், தே டோன்ட் ஹவ் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த். இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த், அந்த ரீச் இருக்குது இந்தியன் ஓஷனில். அவங்க மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ் இல்லை சுண்டு ஸ்ட்ரெயிட்ஸை தாண்டி இந்தியன் ஓஷனில் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். இப்போது பை பலூச்சிஸ்தான் கிரைசிஸால் அவங்க
கதாரை எட்ட முடியாது. கரக்கோரம் அவங்க ரோட் பில்ட் பண்ணால் கூட அவங்க அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து ஈரான்லேயும் அவங்களோட இருப்பு வந்து தக்க வச்சு முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வெஸ்ட் ஏஷியா இஸ் இன் அ டர்மாயில், கான்ஸ்டன்ட் டர்மாயில். ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்களோட ட்ரேட் ரூட்ஸை அவங்க ரீஅலைன் பண்ணி, ஏன்னா அசர்பைஜான் அர்மீனியாவுக்கு வந்து பீஸ் ட்ரீட்டியை வந்து ட்ரம்ப் நெகோஷியேட் பண்ணதால் அங்கேயும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு ஒரு செக் வந்திருக்கு. ஸோ திரும்பி அவங்க ஓஷனுக்குள்ளே தான் வந்தாங்க, இந்தியன் ஓஷனுக்குள்ளே. அதை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரிவிலேஜ், ரைட், கமாண்ட், கண்ட்ரோல், அத்தாரிட்டி இந்தியாவுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஆயில் வேல்டியோஸ்டாக் டு சென்னை அந்த காரிடார் ஆனதை வந்து சைனாவால் கட்டுப்படுத்த முடியும், சைனாவால் செக்யூர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் அ win-win situation for both of us. And both are energy-starved states. Absolutely. Both require to bring lot of oil from other countries. And they are dependent on Russia, we are also dependent on Russia. So இந்த கான்க்ரூவன்ஸ்ன்றது வந்து இந்த 3 பேரும் ஒன்றிணைய வேண்டியது என்பது ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம் தான் நான் சொல்லணும். In a way, Trump's initiatives have actually backfired for him. And natural strategic partners ஒன்று கொண்டு வந்திருக்கு அப்படின்னு Asian people. They are also geographical partners. Yes. We have differences, of course, border disputes இருக்கும், எல்லாம் இருக்கும். For time being, it is a compulsion for us to unite against a much larger hegemonic power. Like the old world, real old world, where 2 old civilizations have been there, along with the Slavic people of the Russia and its plethora of communities. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் பொதுமக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, டாலர் டாமினன்ஸை ஒழிக்கிறதுக்கு உண்டான காலம் இதுதானா, அதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே இருக்கா, அந்த ஆல்டர்னேட்டிவ் கரன்சி அண்ட் கிரிப்டோ whichever be it, அதற்குண்டான நேரம் இப்போ கணிந்து வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டாலர் டாமினன்ஸை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது பல்வேறு கட்டங்களாக தான் ஒழிக்க முடியும், ஒரேடியாக ஒழிக்க முடியாது. இந்த பெட்ரோலுக்கும் டாலருக்கு இருக்கக்கூடிய அந்த லிங்க், அந்த செயினை, பிளாக் செயினை வந்து உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கு இன்னும் காலம் எடுக்கும், காலம் தேவை நமக்கு. பட் மீன்வைல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அந்தந்த நாட்டோட கரன்சி ட்ரேட் என்பது அதிகரித்தாலே டாலரின் தேவை மிக வெகுவாக குறையும். தட் இஸ் த பாயிண்ட். இப்போ ஈரான் கூட நம்ம பண்ணியிருந்தோம், we have with ரஷ்யா கிட்ட இருந்த ருப்பியை என்ன பண்ணோம்னு தெரியல. நம்ம என்ன சொன்னோம், ரஷ்யா வந்து ரீஇன்வெஸ்ட் இன் இந்தியா அப்படின்னோம். நம்ம இப்போ சைனாவோட யுவானும் இந்தியன் ருப்பியும் வந்து அதே மாதிரி தே கேன் ரீஇன்வெஸ்ட். 24% வந்து இந்தியன் கம்பெனிஸில் வந்து சைனா கேன் இன்வெஸ்ட், நாட் 25 கொடுத்தா 1 டைரக்டர் வில் கம். 24% அப்போது நம்ம கரன்சிஸ் பிரிக்ஸுக்கு வந்து அவங்க கரன்சி கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை, அவங்கவுங்க கரன்சிலேயே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். we can create a certain special purpose vehicle for this. ஷுர். ஏன்னா இந்த லேக் ஆஃப் டாலர் அது வந்து காலங்காலமாக ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரெஷர் நம்ம மேலே உருவாக்கிட்டே இருந்தது. சைனாக்கு அது பிரச்சனை. we are divesting the dollar by the way. Absolutely. $5 billion ரிசர்வ் பேங்க் வந்து வெளியே விட்டுருக்காங்க. Yep. That is one of the monetary measures to keep pressure. ரெண்டாவது, ரஷ்யா அண்ட் சைனா ஆர் ஹெவிலி பையிங் கோல்டு. True. இதெல்லாம் இண்டிகேஷன் தான். அதான் fourth biggest buyer of gold apart from Russia, China is India. இல்லை, அதுக்கு டொமஸ்டிக் ரீசன்ஸ் இருந்தாலும் கூட ப்ரெஷர்ஸ் இருக்கு. people are looking outward is what I'm saying. So thank you so much sir, உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் crucial strategic. But I want to say one thing and finish this. We need to closely monitor for next 3 months regarding Pakistan. Pakistan, in the sense of false bravado, அந்த அமெரிக்கா கொடுத்துருக்கிற அந்த தைரியத்தை நம்பி, ஒரு உத்வேகத்தை நம்பி, they may try for any misadventure and it may prove costly. So Operation Sindoor is still on? Yes, it is on its way, and Pakistan will definitely try for misadventure. I am saying, giving a reason for it. Their regular routes of Muzaffarabad and that of Balakot and that of Shavai Nala and this one Neelam Valley. ஃபஸ்ட்டு வந்து முசாஃபராபாத் வந்து எல்இடி யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஜெய்ஷே முகமது, நான் சொல்கிறது வந்து பாலாகோட்டு, கடைசியில் வந்து HUM ஷவாய் நாலா நீலம் வேலி. இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரூட்ஸாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் கேம்ப்ஸும் இதை ஒட்டி தான் இருந்தது. இப்போ அந்த இதெல்லாம் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. They are going for micro terror camps. Very important topic to discuss about micro terror camps. Before we conclude, just give us a briefing about what these micro terror camps are, how dangerous they are, what is our strategy to counter it, and then I'll give you the closing statements, please.
இந்த மைக்ரோ டெரர் கேம்ப்ன்றது வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு 100 பேர் ஒரு கேம்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களை இன்டாக்டினேட் பண்ணி அடுத்த கேம்புக்கு வந்து அவங்கள மூவ் பண்ணி மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து கடைசியில் லான்ச் பேட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள உள்ளே தள்ளிட்டு இருந்தாங்க. இப்போ ஹமாஸோட ஸ்ட்ராட்டஜியாக இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹமாஸோட எலிமெண்ட்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேம்ப்ஸை வந்து சின்ன சின்ன கேம்ப்ஸாக மாற்றுங்க. ஸோ டிஃபிகல்ட் டு டார்கெட். ரெக்ரூட் பண்ணுறதே வந்து ஒரு கேம்புக்கு இருக்கிறது 6லேருந்து 10 பேர் மேக் ஷிஃப்ட் கேம்ப். இந்த ரூம் தான் கேம்பே. இந்த கேம்ப் அடுத்த நாள் வந்து அடுத்த தெருவில் வந்து இன்னொரு கேம்ப் இருக்கும், அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்ட அப்புறம் அவனை லான்ச்சிங்க்கு அவனை ரெடி பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டார்கெட் சச் கேம்ப்ஸ். இம்பாசிபிள் டு டார்கெட். இம்பாசிபிள் டு ட்ரெடிஷனல் ரூட்ஸ் இருக்காது, ட்ரெடிஷனல் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு டைரெக்டாக யார் சார்ஜ் எடுத்திருக்காங்கடான்னா DGMI ஆஃப் பாகிஸ்தான், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், மேஜர் ஜெனரல் வஜீத் அசீஸ். He has taken control of it. He is working closely with DG ISPR, Ahmad Ashraf, and that of DG ISI. ஸோ இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. They are directly reporting to General Asim Munir, ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பெரிய சேஞ்சஸ் என்னென்னா சிக்னல்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் சிக்னல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது, அவங்களோட மொபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அவங்க லாஜிஸ்டிக் சப்ளை செயினும் கம்ப்ளீட்லி இட் ஹஸ் சேஞ்ச்டு. ஒரே இடத்துல டம்ப் வைக்கிறது இல்லை, ஒரே இடத்துல எல்லாத்தையும் பூல் பண்ணி வைக்கிறது இல்லை. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் சிந்தூரில் பண்ண அட்டாக்கை இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ இது மாதிரி கேம்புகள் அவங்க அமைக்க ஆரம்பித்தாங்கடான்னா இன்ஃபில்ட்ரேஷன் பிட்ஸ் வந்து அதிகரிக்கும். நேச்சர் ஆஃப் அட்டாக் வந்து வில் பி மச் சிம்பிளர் ஃபார் தம் அண்ட் இட் வில் பி மச் காம்ப்ளெக்ஸ் ஃபார் அஸ் டு டிடெக்ட் அண்ட் ஆல்சோ டு ரிட்டாலியேட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை முன்கூட்டியே நம்ம கிரகிச்ச நம்மளோட உளவு அமைப்புகளும் நேஷனல் செக்யூரிட்டி செக்ரட்டேரியட்டும் இதை பிரதமருக்கு தெரிவித்ததால் தான் பிரதமர் என்ன சொன்னார், we will not differentiate between non-state actor and state actor. அதாவது வெரி ஹார்ட் டு. பாகிஸ்தான் இராணுவத்தையும் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பையும் நாங்கள் ரெண்டாக பார்க்க மாட்டோம், ஒன்றா தான் பார்ப்போம். அண்ட் ஆசிம் முனிஸ் லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் DG ISPR's லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் that they will open India's eastern front. Eastern front means 0.5 front, Bangladesh front. அதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா they are activating something in Bangladesh. Already they are activating something in third country operations in Nepal. So இது வழியாக UP elections are pending. Come September we are having Dashara, Deepavali, festive season is starting in India. Anything is possible in this scenario. The role of intelligence becomes more crucial in this juncture. And next 3 months we must watch out for. Pakistan will definitely try something and America will be more than willing. அவங்களுக்கு அமெரிக்கன்ஸுக்கு வந்து இது மாதிரி ஒரு நடந்தால் அவங்க திரும்பி ரீஇன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இது. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நேர்கள் இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இவால்வ் ஆகுது, பாகிஸ்தானோட அடுத்த மூவ் என்ன, பாகிஸ்தானுக்கும் டெரர் கேம்ப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எப்படி இப்போ அவங்க வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இதனால் இருக்கக்கூடிய அச்சங்கள், இது எல்லாமே வந்து நம்மளோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ரொம்ப க்ளோஸ் வாட்ச் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் பொதுமக்களாகிய நாமும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ், நிரஞ்சன் அவர்கள் போகிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இணைந்ததுக்கு நன்றி. இதுபோல் பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நம்ம உரையாடுறதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வருவோம். அந்த வகையில் எப்போவுமே IB நியூஸ்க்கு சப்போர்ட் பண்ண நம் நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.